தாத்தா, நீங்கள் என்ன தாத்தா, நீங்கள் ஏதாவது கிரியேட்டிங் நியூ திங்ஸ் ஏன் தாத்தா தலையில் ஏதோ ஒரு ட்ரே எடுத்து தலையில் போட்டுக்கிறீங்க? ஸோ ஒரு விளையாட்டுக்கு வேடிக்கைக்காக மட்டும் இல்லை, தலையில் தொப்பி போட வேண்டும் என்ற ஒரு எண்ணம். தற்சமயம் தொப்பி எங்கே இருக்கிறது, எங்கே வச்சுட்டு இருக்கிறேன். அதனால் இதை எடுத்து தலையில் வச்சுக்கினேன். பாருங்கள், மைனிங்கில் தங்க வயலில் தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தொப்பி அணிய வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருந்தது. அதே சமயத்தில் அந்த நிர்வாகமும் அவர்களுக்கு ஒரு தொப்பியை கொடுத்தார்கள். அவர்கள் சில சமயத்தில் நான் அணிவேன் ஈவினிங் ஹேட், அந்த மாதிரி தொப்பியை கொடுக்கல. ஒரு பாதுகாப்புக்காக ஒரு கூடையை, ஒரு குச்சிகளால் ஆக்கப்பட்ட ஒரு தொப்பியை உருவாக்கி அவர்கள் கொடுத்தார்கள். அவர்களும் அந்த தொப்பியை அணிந்து கொடுத்தால் வேலை செய்தார்கள். அதே போல் நானும் ஒரு ஒரு புதுமையை காட்ட வேண்டும் என்பதற்காக இதை அணிந்து கொண்டு நான் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துவிட்டேன். என்ன தாத்தா, உங்களுக்கும் இறைவனுக்கும் வணக்கம் செய்யாமல் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பரவாயில்ல, இப்போ ஞாபகம் வந்தது. வணக்கம் வணக்கம் இறைவா. என் செல்வங்களே, அட்மாஸ்பியர், அணுக்கள் மதியிலே நாம் இருக்கிறோம் என்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அந்த அட்மாஸ்பியர்ன்றது சாதாரணமாக தான் இருக்குது தாத்தா. நீங்கள் ஏதோ ஒரு சேற்றுக்குள்ளே நாம் புதைக்கப்பட்டிருப்பதை போல் நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறீங்களே, அப்படி ஒன்றும் இல்லையே தாத்தா. பாரு, கையை காலெல்லாம் ஈஸியாக ஆட்டுறோம், நம்ம ஈஸியாக நடக்கிறோம், இப்படி போகிறோம் வரோம். நம்மளால் அது ஒரு சேற்றுக்குள்ளே புதைக்கப்பட்டு இருப்பதை போல் நாங்கள் உணரவில்லையே தாத்தா. ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த மாதிரி நம்மை சுற்றி அணுக்களால் ஆழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. அப்படி ஒன்றும் தெரியல தாத்தா. பாரு, ஈஸியாக கையை நம்மளுக்கிறோம், எங்கே கஷ்டமாக தெரியல. நாம் சொல்லுங்களே, பார்ப்பதற்கு அப்படித்தான் தெரிகிறது. நம்ம இங்கேருந்து நடக்கிறோம் என்றால் நமது வலிமையை, சக்தியை பயன்படுத்தி கொண்டு இந்த அணுக்களை தள்ளிக்கொண்டு அந்த தள்ளிக்கொண்டு நம்ம நடக்கிறோம். நமது எனர்ஜியை பயன்படுத்தி கொண்டு நடக்கிறோம். நாம் நிறுத்தி கொண்டு இருக்கிறோம். 2 நிமிஷம் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. என் மனைவி வந்து சாப்பிடுங்க சொல்லிட்டு கூப்பிடுறதுக்காக வந்தாங்க. வந்து தலையில் இருக்கிற தொப்பி கழட்டு கொத்த அவருங்கன்னு சொல்லிட்டு கோமா சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே, நான் இதை வரேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்கள. என்னென்னா, இந்த மாதிரி நம்ம அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒன்றும் கடினமாக தெரியவில்லை தாத்தா. நீங்களாம் சேற்றுக்குள்ளே நாம் இருப்பதை போலவும் நம்மை சுற்றி இந்த அணுக்கள் தள்ளி பிடித்து கொண்டு இருப்பதாகவும் நீ சொல்கிறீங்கள, அப்படி ஒன்றும் இல்லை தெரியல தாத்தா. பாரு, கையெல்லாம் ஈஸியாக ஆட்டுறோம், நடக்கிறோம், ஓடுறோம். ஆமாம் சொல்லுங்களே, பார்ப்பதற்கு அப்படி தெரிகிறோம். நாம் ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு போகிறோம் என்றால் நமது வலிமையை, சக்தியை பயன்படுத்தி கொண்டு அந்த அணுக்களை தள்ளி கொண்டு 2 பக்கம் தள்ளி கொண்டு நாம் முன் செல்கிறோம். பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். நம்ம எவ்வளவு சக்தியை நம்ம பயன்படுத்தி கொண்டு ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு போகிறோம் என்றால்,
பாருங்கள், நம்ம ஏதோ ஒரு இடத்துல போயினே இருக்கிறோம். நம்ம வேற எங்கேயோ கவனிச்சுனே போகும்போது எதிரில் ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுக்கோ. நம்ம போகும்போது அந்த அந்த கல் மேலே நம்ம கால் அடிப்பட்ட உடனே அல்லது எங்கேயோ ஒரு சோட்டுக்கிட்ட போயிட்டு நம்ம கையை அப்படி ஆடுற மாதிரி பண்ணும்போது அந்த சோத்து மேலே நம்ம கை பட்ட உடனே கைக்கு ரொம்ப வலி எடுக்கிறது. அந்த நம்ம நடக்கும்போது ஒரு கல் அங்கே காலுக்கு தடைப்பட்டால் நம் கால் அடிபடுறது. அடிபட்டு ஈவன் ரத்தம் கூட வர அளவுக்கு நம்ம அந்த கல்லை டச் பண்ணிடுறோம். என்ன அர்த்தம் அதுலேருந்து? நம்ம போகும்போது அந்த கல் மேலே கால் பட்டாக்கா சாதாரணமாக தானே படணும். அங்கே ஒரு தடை இருக்குது. அந்த தடையை நம்ம பார்க்காம சாதாரணமாக போகிறோம்னாக்கா நான் தடைக்கு கீழே விழுந்துடுறோம். கை காலுக்கு அடிப்படுது, ரத்தம் வருது. அப்படின்னா அர்த்தம் நமது வலிமையை சக்தியை பயன்படுத்தி கொண்டு அதை தள்ளி கொண்டு நாம் போகிறோம். அதை நாம் உணர்வதில்லை. ஏன்னா பழக்க கோளாறு. இப்போ பாருங்கள், ஒரு ஒரு வாகனம் போகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு வாகனம் இங்கிருந்து மற்றொரு இடத்துக்கு போகுது என்றால் அது இங்கேருந்து மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு விடாமல் இந்த அணுக்கள் தடையாக இருக்கிறது. அப்போது இந்த வாகனம் இங்கேருந்து அந்த மற்ற இடத்துக்கு போகணுன்னாக்கா இங்கேருந்து போகிறதுக்கு நம்ம எவ்வளோ நமது எனர்ஜியை யூஸ் பண்ணி போகிறோன்னு சொன்னால அதே மாதிரி அந்த வாகனம் அது பாட்டு தண்ணியில் போக முடியாது. அதுக்காக உள்ள ஒரு பெரிய என்ஜின், ஒரு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி அதை அதை அந்த சக்தியால் எதிரில் இருக்கிற அணுக்களை தள்ளி கொண்டு இந்த வாகனம் செல்லுகிறது. இந்த வாகனம் சாதாரணமாக செல்லவில்லை. ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருந்தாலும் அது அங்கே தான் இருக்கும். ஒரு இடத்துல மற்ற இடத்துக்கு போனோன்னாக்கா அந்த அந்த இடத்த அந்த அணுக்களை தாண்டி கொண்டு போவதற்கு ஒரு சக்தி வேண்டும். இவ்வளோ ஹார்ஸ் பவர் இதை கொண்டு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு அந்த அந்த மோட்டார் எனர்ஜியின் சக்தியை பயன்படுத்தி கொண்டு தான் இந்த அணுக்களை தள்ளி கொண்டு அந்த காரோ ஸ்கூட்டரோ லாரியோ ஈவன் ஏரோப்ளேனு கூட போவதற்கு எந்திரங்களை பயன்படுத்தி கொண்டு அந்த எலக்ட்ரான் புரோட்டான் அணுக்களை மத்தியில் செல்வதற்கு ஒரு ஃபோர்ஸ் சக்தியை பயன்படுத்தி கொண்டு தான் போகின்றன. அதே போல் தான் நாம் கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாக்கா அந்த நமக்கு நம்ம சுற்றிலும் இந்த அணுக்கள் மிக வலிமையானது. நான் சொன்னேன் அல்லவா, ஒரு சேட்டுக்குள்ளே நாம் புதைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது ஈஸியாக அதை நம்ம நகர முடியாது. நமது கையை தள்ளி கொண்டு அந்த சேட்டை தள்ளி கொண்டு தான் போக வேண்டும். அந்த சேட்டுக்குள்ளே நமது கால்கள் இருக்கிறது என்றால் அனாவசியமாக அது காலை அந்த சேற்றிலிருந்து நம்ம நகர்ந்து போக முடியாது. அந்த சேட்டை தள்ளி கொண்டு போவதற்கு நமது கால்கள் நமது உடலில் உள்ள வலிமையை பயன்படுத்தி கொண்டு காலை முன்னுக்கு தள்ளுகிறோம். முன்னுக்கு தள்ளி கொண்டு நாம் போகிறோம். அதே போல் தான் இந்த அணுக்களின் மதியத்திலே நாம் ஒரு பெரிய பிடிப்போடு இருக்கிறோம். தாத்தா எங்களுக்கு புரியவில்லையே தாத்தா, அம்சலங்களே, அதை பற்றி நீங்கள் யோசிக்கவில்லை. அந்த அணுக்களின் மதிலிருந்து நாம் வெளியே போவதற்கு நமது சக்தியை பயன்படுத்தி கொண்டு தான் அந்த அணுக்களிலிருந்து தள்ளி கொண்டு நாம் முன்னே போகிறோம். நான் உதாரணம் சொன்னேன் இல்லையா, போகும்போது அப்படியே எங்கேயோ பார்த்துக்கின்னு போகும்போது ஒரு செவுறு இருக்குது. எங்கேயோ பார்த்துட்டு போகிறாங்க, அந்த செவத்தில் தலை வச்சு கூட அந்த தலை எப்படி நோய் எடுத்துக்குது. அந்த மாதிரி தான் அதை போகும்போது தலை அது நோய் எடுத்துக்குது, தலை அடிப்படை தலை ரத்தம் வந்து தலை நோய் வருது. ஏன் நம்ம ஜோரை போய் தலை எச்சுக்கிறோம் இல்லையா? அவ்வளோ வலிமையை நம்ம பயன்படுத்தினால்தான் நான் செவத்தில் பட்டோன்னே தலை நோயுது, தலையில் ரத்தம் வருது. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம அவ்வளோ வேகமாக நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம்.
அந்த அணுக்களை தள்ளி கொண்டு போவதற்கு அவ்வளோ சக்தியை நாம் பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். தாத்தா எங்களுக்கு புரியுது தாத்தா, நீங்கள் சொன்னோன்னே எங்களுக்கு புரியுது தாத்தா. இந்த அணுக்கள் அவ்வளோ வலிமை கொண்டதா தாத்தா? ஆம் செல்வங்களே. அந்த அதில் மதியத்தில் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் என்றால் நாம் அது சக்தியை பயன்படுத்தி கொண்டு தான் அந்த அணுக்களை தள்ளி கொண்டு போய்கிறோம். இது பல பேருக்கு புரியாது, சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். ஆனால் நான் சொன்ன எக்ஸாம்பிள்களை வைத்துக்கொண்டு அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஒரு இடத்துல போகும்போது கையை வீசின்னு போகிறோம், அந்த கையை அந்த உங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம கையை வீசின்னு போகிற மாதிரி தெரியுது. ஆனால் அதே இடத்துல ஒரு தடங்கள் எதுனா இருந்தாக்கா நம்ம கையை வீசின்னு போகும்போது அந்த கை வந்து அந்த சோட்டு மேலேயோ அந்த மரத்து மேலேயோ எங்கேயோ கை படும்போது கைக்கு எவ்வளோ வலி ஏற்படுகிறது. அவ்வளோ ஃபோர்ஸை நான் பயன்படுத்தி கொண்டு இந்த அணுக்கள் மதியத்தில் சென்று கொண்டு இருக்கிறோம். பாருங்க தாத்தா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியல தாத்தா. நம்ம ஃப்ரீயாக ஓடுறோம், விளையாடுறோன்னு. நம்ம ஓடுறதுக்கு விளையாடுறத வந்து நம்ம சக்தியை ஈவன் குழந்தைங்கள் கூட அந்த இங்கேருந்து ஒரு இடத்துல இந்த மற்ற இடத்துக்கு போனாக்கா அதனுடைய வலிமை அது சக்தியை பயன்படுத்தி கொண்டு தான் இப்படி கையை காலை ஆட்டின்னு போதுங்க. அதனுடைய வலிமை பயன்படுத்தி கொண்டு தான் இந்த அணுக்களின் மதியில் சென்று கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு வாகனங்களை சொன்னோம் இல்லையா, ஒரு வாகனம் நின்று கொண்டு இருக்கிறது. அது இங்கேருந்து மற்றொரு இடத்துக்கு மூவ் ஆகணுனாக்கா அது மோட்டார் ஆன் பண்ணி அந்த மோட்டர் அந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அந்த போகிற ஃபோர்ஸில் அந்த எலக்ட்ரான் புரோட்டான்களை தள்ளி கொண்டு அது போய்கிறது. இது ஃப்ரீயாக எது இருக்குதுனாக்கா இதே அந்த வாகனங்கள் தானாக போவோம். ஆனால் தானே போகிறதுக்கே இந்த அணுக்கள் தடையாக இருக்கிறது. அது தடையை உடைத்து கொண்டு போவதற்கு அந்த காரில் என்ஜின் காரின் எதிரிலையோ லாரியின் எதிரிலையோ ஸ்கூட்டர் எதிரிலையோ ஒரு வலிமை மிக்கத ஒரு என்ஜினை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். அதற்காக பெட்ரோலையும் டீசலையும் மின்சாரத்தையும் பயன்படுத்தி கொண்டு அந்த வாகனத்தை ஓட வைக்கிறார்கள். ஏன் ஓட வைக்கிறாங்கனாக்கா எதிரில் அந்த தடை இருக்குது, அந்த தடையை தகர்த்து கொண்டு போவதற்கு நம்ம அந்த என்ஜினை பவர்ஃபுல்லாக மிஷினை நாம் பயன்படுத்திக்கிறோம். ஆனால் நமக்கு நமது பாடியில் அந்த என்ஜின் சம்மந்தப்பட்ட சக்தி நமது உடம்பில் இருக்கிறது. அதனால்தான் நாம் எளிதாக இவைகளெல்லாம் தள்ளி கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம். அது எதிரில் ஏதாவது தடை இருந்தாக்கா எப்படி கை காலுக்கு அடிப்படுது? என்ன அர்த்தம்? ஏன் அடிப்படுதுனாக்கா நம்ம அவ்வளோ ஃபோர்ஸாக போகிறோம். அந்த ஃபோர்ஸாக போகிறது வந்து நமக்கு தெரியுதில்ல, உணர்றதில்லை. அதே இடத்துல ஒரு கல் மண்ணும் ஒரு தலையை போஸ்ட்டு என்னதாக்கா அதில் தலை போய் போகிற ஃபோர்ஸு அதில் இடிச்சுக்கினாக்கா தலை எப்படி வலிக்குது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம சக்தியை பயன்படுத்தி கொண்டு இந்த அட்மாஸ்பியரில் நடக்கிறோம், வருகிறோம், போகிறோம். தாத்தா நீங்கள் சொல்கிறது உண்மையாகத்தான் தெரிகிறது தாத்தா. அப்போ அணுக்கள் அவ்வளோ வலிமையை வாய்ந்ததா தாத்தா? ஆம் சொல்லுங்களே. ஓகே, மீண்டும் சந்திப்போம். இப்போ நான் இங்கேருந்து பாட்டி என்னை கூப்பிட்டாங்க இல்லையா, இப்போ நான் அவங்ககிட்ட போனேனாக்கா இப்போ என்னுடைய சக்தியை நான் பயன்படுத்த போகிறேன். இப்போ எழுந்து என் சக்தியை பயன்படுத்தி கொண்டு இந்த அணுக்களை தள்ளி கொண்டு அது மதியத்தில் இப்போ போனால் தான் நான் அங்கே போய் சாப்பிட முடியும். இல்லைனாக்கா இப்படி தான் உட்காந்துருக்கணும். இது ஒரு இடத்துல போகலனாக்கா என்னுடைய வலிமையை பயன்படுத்தி கொண்டு இந்த அணுக்களை எப்படி நீஞ்சல் அடிக்கும்போது கையில் தண்ணியை தள்ளி கொண்டு உள்ளே போகிறாங்க, அந்த மாதிரி நான் அந்த அணுக்களை தள்ளி கொண்டு தான் நான் போய்கிறேன். நீங்களும் அப்படி தான் போய்கிறீர்கள், வருகிறீர்கள். உங்களை அறியாமல்
உங்களுடைய வலிமையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். எப்போது நம்ம வலிமை பயன்படுத்துகிறோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த எலக்ட்ரான் புரோட்டான் அணுக்கள் நமக்கு பாதை வழிவிடுகிறது. எப்படி ஒரு தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிக்கும் போது அந்த தண்ணியை தள்ளின்னு நம்ம போகிறோம், அதே நிலைமை தான். சரிங்க தாத்தா, சரிங்க தாத்தா. போங்க தாத்தா, திருப்பா ஆண்டி அம்மா பாட்டி வந்துட போகிறாங்க.